சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ, அம்மா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தமிழ் செல்வியும் அவங்க குடும்பமும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்ட்டு எனக்கு தோணிக்கிட்டு இருக்குமான்றாங்க. ஏன்னா டக்குன்னு அவளுடைய வயிறு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏண்டி தாமரை எனக்கும் அப்படி தான் தோணுது. சரி கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கலான்றாங்க. தமிழ் செல்வி உனக்கு வயிறு கொஞ்சம் பெருசானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு செய்து சொல்கிறாங்க. ராஜாங்கமும் எப்படியோம்மா நாளுக்கு நாள் உன்னோட வயிறு பெருசாயிட்டு சீக்கிரமாக நல்லபடியாக குழந்தை பிறந்தா நல்லா தான் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும்பான்றாங்க. டே சேது உன்னை கையிலே பிடிக்க முடியாது. ஆமாப்பா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கே தமிழ் செல்விக்கு வயிறு பெருசாகலன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இனி யார் அப்படி சொல்ல முடியாதுல்லப்பா, என் பொண்டாட்டிக்கு வயிறு பெருசாகிடுச்சுப்பா, இனி கண்டிப்பாக என் தமிழ் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுப்பான்றாங்க. ஆனால் மோகனா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. எல்லாருமே வரப்போகிற குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஆனால் தமிழில் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த சொன்னால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. தமிழ் செல்வியை விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா குடும்பம் வாரிசு வரப்போகுதுன்ட்டு அவ்வளோ அன்பாகவும் பாசமாக இருக்கிற ஒருத்தங்க இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையன்ட்டு பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் செல்வியுமே அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தை மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு குழந்தையை நம்மளுக்கு பிறக்க போகிறது இல்லை, நான் கர்ப்பமாக இல்லைன்றது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்ட்டு தமிழும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.